அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் 7வது இயல் இடையியல். தொல்காப்பியருடைய இடையியலில் நாம் சென்ற 2 வகுப்புகளாக இடையியல் என்பதற்கான பெயர் காரணம் குறித்து உரையாசிரியர்களின் உரை விளக்கம் வழி பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இடைச்சொற்களுடைய சிறப்பு இலக்கண கூறு என்பது பற்றி தொல்காப்பியர் இடையியலில் முதல் நூற்பாவாக அமைத்த பெயரொடும் வினையொடும் நடைபெற்று இயலும் தமக்கு இயல்பு இலவே என்ற அந்த இடைச்சொல்லுக்கான சிறப்பு இலக்கணத்தை சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் இடைச்சொற்களின் பாகுபாடுகள் குறித்து பார்க்க இருக்கின்றோம். இடையியல் என்பதற்கு உரையாசிரியர்கள் பெயர் காரணம் பற்றி விளக்குகின்ற பொழுது, இடைச்சொல் என்பதுதான் இடைச்சொல்லாக மறிவிற்று என்று ஒரு சாராரும், பெரும்பான்மையாக இடைச்சொற்கள் மொழியின் இடையில் வருவதனால் இடைச்சொல்லாயிற்று என்று ஒரு சாராரும் கூறுகின்ற விளக்கத்தை பார்த்தோம். இந்த 2 விளக்கங்களில் மிக பொருத்தமாக அமையக்கூடிய விளக்கமாக பெயரையும் வினையையும் இடமாக கொண்டு வரக்கூடிய சொல்தான் இடைச்சொல். ஆக இடைச்சொல் என்பதுதான் இடைச்சொல்லாயிற்று என்ற விளக்கம் மிக பொருத்தப்பாடு மிக்கதாக இருக்கும் என்பதை தக்க சான்றுகளோடு நாம் பார்த்தோம். தொடர்ந்து சொற்களை தொல்காப்பியர் பெயரியலில் 4 வகையாக பாகுபடுத்துகின்றார். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என. இந்த 4 வகை சொற்களுள் பெயர் சொல்லும் வினை சொல்லும் தனித்து இயங்கும், அதாவது தனக்கான தனிப்பொருள் உடையவை பெயர் சொல்லும் வினை சொல்லும். ஆனால் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் தனக்கான பொருள் இருந்தாலும் அவை இரண்டும் பெயரையும் வினையும் சார்ந்து நின்று பொருள் உணர்த்தக்கூடிய சொற்கள் என்பதை தொல்காப்பியர் பெயரியலில் இடைச்சொற்கிளவியும் உரிச்சொற்கிளவியும் அவற்று வழி மருங்கில் தோன்றும் என்ற நூற்பாவின் வழியாக விளக்கிய செய்திகளை நாம் பார்த்தோம். ஆக சொல்லின் வகைகளாக தொல்காப்பியர் பெயர், வினை, இடை, உரி என்று 4 வகையாக பகுத்து, பெயரும் வினையின் முதன்மை சொற்கள் அவை இரண்டும் தனித்து இயங்கும் இயல்புடையன, அதாவது தனித்து நின்று தனக்கான பொருண்மையை விளக்கக்கூடியன என்பதை விளக்குகின்றார். அதே நேரத்தில் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையும் சார்ந்து நின்று தனக்கான பொருளை உணர்த்தக்கூடியவை. பெயரை சார்ந்து நின்று அந்த பெயரின் பொருளையும், வினையை சார்ந்து நின்று வினையின் பொருளையும் வெளிப்படுத்தக்கூடியவை இந்த இடைச்சொற்கிளவியும் உரிச்சொற்கிளவியும் என்று பார்த்தோம். அதே சமயத்துல இடையில் வருகின்ற பொழுது அந்த இடையியலில் முதல் நூற்பாவாக தொல்காப்பியர் இடைச்சொற்களுக்கான சிறப்பிலக்கணம் சொல்கின்ற பொழுது, இடை எனப்படுவ பெயரொடும் வினையொடும் நடைபெற்று இயலும் தமக்கு இயல்பு இலவே. தமக்கு இயல்பு இல என்பதுதான் இடைச்சொல்லுடைய சிறப்பிலக்கணம். அந்த இடைச்சொல்லானது பெயரோடும் வினையோடும் நடைபெற்று இயலும். ஆக இடைச்சொல் என்பது பெயரை சார்ந்து நின்று அந்த பெயரின் பொருள்தன்மையை வேறுபடுத்துகிறது. வினையை சார்ந்து நின்று அந்த வினையின் பொருள்தன்மையை வேறுபடுத்துகிறது. அதுதான் இடைச்சொல்லினுடைய சிறப்பிலக்கணம் என்று சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட இயல்புடைய இடைச்சொற்களுடைய வகைப்பாடுகளாக, பாகுபாடுகளாக தொல்காப்பியர் 7 பட்டியலிடுகின்றார். அந்த இடைச்சொற்களுடைய பாகுபாடுகள் குறித்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய
நூற்பாதான் இடையியலில் இரண்டாவது நூற்பாவாக அமைந்திருக்கிறது. முதல் நூற்பாவில் இடை எனப்படுவ பெயருடும் வினையுடும் நடைபெற்று இயலும் தமக்கு இயல்பு இலவே என்று முதல் நூற்பாவில் இடைச்சொல்லிற்கான சிறப்பிலக்கணத்தை சொல்கின்ற தொல்காப்பியர் இரண்டாவது நூற்பாவில் அத்தகு சிறப்பிலக்கணமுடைய இடைச்சொற்களின் வகைப்பாடுகளை, பாகுபாடுகளை பட்டியலிடுகின்றார். அங்கனம் பட்டியலிட்டு காட்டக்கூடிய நூற்பா அவைதாம், இடைச்சொற்கள் என்று சொல்லப்படுபவைதாம், அது அவைதாம். புணரியல் நிலையிடை பொருள் நிலைக்கு உதனவும் வினை செயல் மருங்கின் காலமுடு வருணவும் வேற்றுமை பொருள்வையின் உருவாகுனவும் அசைநிலை கிளவி ஆகி வருணவும் இசைநிறை கிளவி ஆகி வருணவும் தத்தம் குறிப்பின் பொருள் செய்குனவும் ஒப்பில் வழியான் பொருள் செய்குனவும் என்று அப்பண்பினவே நுவலும் காலை என இடையியலில் நூற்பாயின் 2 இடைச்சொற்களினுடைய வகைப்பாடுகளை தொல்காப்பியர் பட்டியலிட்டு காட்டுகின்றார். செல்வகுமார் ஐயா, இந்த நூற்பா வாசிங்க. இடைச்சொற்களினுடைய பாகுபாடுகள் பற்றி நூற்பாயன் 2 வாசிங்க. அவைதாம் புணரியல் நிலையிடை பொருள்நிலைக்கு உதனவும் வினை செயல் மருங்கின் காலமொடு வருணவும் வேற்றுமை பொருள்வையின் உருபு ஆகுனவும் அசைநிலை கிளவி ஆகி வருணவும் இசைநிறை கிளவி ஆகி வருணவும் தத்தம் குறிப்பின் பொருள் செய்குனவும் ஒப்பு இல் வழியான் பொருள் செய்குனவும் என்று அப்பண்பினவே நுவலும் காலை. இடையில 2வது நூற்பாவில் இடைச்சொற்களுடைய பாகுபாடுகளை பற்றி தொல்காப்பியர் பட்டியலிடுகின்றார். அப்படி பட்டியலிடுகின்ற பொழுது இடைச்சொற்களுடைய பாகுபாடுகள் 7 வகைகளை குறிப்பிட்டு பேசுகின்றார் தொல்காப்பியர். 1, புணரியல் நிலையிடை பொருள்நிலைக்கு உதனவும். 2, வினை செயல் மருங்கின் காலமுடு வருணவும். 3, வேற்றுமை பொருள்வையின் உருவு ஆகுனவும். 4, அசைநிலை கிளவி ஆகி வருணவும். 5, இசைநிறை கிளவி ஆகி வருணவும். 6, தத்தம் குறிப்பின் பொருள் செய்குனவும். 7, ஒப்பு இல் வழியான் பொருள் செய்குனவும் என்று இடைச்சொற்களுடைய 7 வகைகளை நூற்பாயின் 2 தொல்காப்பியர் பாகுபடுத்துகின்றார். எவை இடைச்சொற்கள் என்பன? 1, புணரியல் நிலையிடை பொருள்நிலைக்கு உதனவும். 2, வினை செயல் மருங்கின் காலமுடு வருணவும். 3, வேற்றுமை பொருள்வையின் உருவ ஆகுனவும். 4, அசைநிலை கிளவி ஆகி வருணவும். 5, இசைநிறை கிளவி ஆகி வருணவும். 6, தத்தம் குறிப்பின் பொருள் செய்குனவும். 7, ஒப்பு இல் வழியான் பொருள் செய்குனவும் என்று இடைச்சொற்களுடைய வகைகளாக 7 தொல்காப்பியர் நூற்பாயின் 2 பட்டியலிட்டு காட்டுகின்றார். ஆக தொல்காப்பியர் இடைச்சொற்களுடைய வகைகளாக எத்தனை குறிப்பிடுகிறார்னா 7 வகைகளை குறிப்பிடுகின்றார். அதைத்தான் நூற்பாயின் 2 பார்த்தோம். நம்ம அந்த 7 வகைகள் என்ன என்பதை நூற்பாவினுடைய
அடிப்படையில் பார்த்தோம். இப்ப நம்ம இதை சுருக்கி சொல்லணும், எப்படி சொல்லலாம்? புணரியல் நிலையிடை பொருள் நிலைக்கு உதனவும். பாவலர் பாலசுந்தரம் ஐயா அவர்கள் இதற்கு விளக்கம் எழுதுகின்ற போது எப்படி விளக்கம் எழுதுகிறார் பார்க்கலாம் பாருங்க. தொல்காப்பியம் சொல்லுதிகாரத்திற்கு பாவலரேறு ச பாலசுந்தரம் உரை எழுதியிருக்கிறாரு. அந்த உரையானது தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி என்று சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தில், தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி என்று முன்ன சொன்னாங்க, இப்ப தமிழ் வெர்ச்சுவல் அகாடமின்னு சொல்லி பேர்ல இருக்கு. தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல போனீங்கன்னா நீங்க அந்த இணையத்துல பாவலரேறு ச பாலசுந்தரம் ஐயாவுடைய உரையை பார்க்கலாம். அப்ப அந்த இடையில இடைச்சொற்களுடைய வகைப்பாடுகள் பற்றி தொல்காப்பியர் சொல்லக்கூடிய நூற்பாவிற்கு பாவலர் ச பாலசுந்தரம் ஐயாவுடைய உரையில எப்படி விளக்கம் கொடுத்திருக்கிறாரு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இடைச்சொற்களுடைய பாகுபாடுகள் 7 என்று தொல்காப்பியர் நூற்பா எண் 2 விளக்குகின்றார். இதற்கு பாவலர் ச பாலசுந்தரம் எப்படி உரை எழுதுகின்றார் பாருங்க. அவைதாம் புணரியல் நிலையிடை பொருள் நிலைக்கு உதனவும், வினை செயல் மருங்கின் காலமுடு வருணவும், வேற்றுமை பொருள்வையின் உருவாகுணவும், அசைநிலை கிளவி ஆகி வருணவும், இசைநிறை கிளவி ஆகி வருணவும், தத்தம் குறிப்பின் பொருள் செய்குணவும், ஒப்பில் வழியான் பொருள் செய்குணவும் என்று அப்பண்பினவே நுவலும் காலை என்ற அந்த இடைச்சொற்களின் பாகுபாட்டுகளை பட்டியலிட்டு காட்டக்கூடிய இந்த நூற்பாவிற்கு பாவலர் ச பாலசுந்தரம் ஐயா அவர்கள் உரை எழுதுகின்ற பொழுது இடைச்சொற்களின் வகை கூறுகின்றது என்று இந்த நூற்பாவை குறிப்பிடுகின்றார். இந்த நூற்பா இடைச்சொற்களின் வகைகளை பற்றி கூறுகின்றது சொல்லிட்டு அந்த நூற்பாக்கு உரை எழுதுறாரு. பார்த்துங்க, உரை எழுதுகின்ற பொழுது இந்த செய்தியை பார்க்கணும். அப்ப 7 வகைகளாக இடைச்சொற்களுடைய பாகுபாட்டினை தொல்காப்பியர் நூற்பா எண் 2 குறிப்பிடுகின்றார். அதுல முதலாவது வகையாக இருப்பது புணரியல் நிலையிடை பொருள் நிலைக்கு உதனவும். உதனவும் என்பது உதவுவனவும் என்ற அர்த்தம். உதவி செய்யக்கூடியவையும். எங்கு? புணரியல் நிலையிடை. எதற்கு? பொருள் நிலைக்கு. உதவக்கூடியதாக எவை இருக்கிறதோ அவை இடைச்சொற்களுடைய வகை என்று குறிப்பிடுகின்றார். அப்ப புணரியல் நிலையிடையில பொருள் நிலைக்கு உதவக்கூடியவை எவை? ச பாலசுந்தரம் எப்படி உரை எழுதுறான்னு பாருங்க. புணரியல் நிலையிடை பொருள் நிலைக்கு உதனவும் என்பதனை புணரியல் நிலைக்கு உதனவும் பொருள் நிலைக்கு உதனவும் என பிரித்து கூட்டி, அந்த புணரியல் நிலையிடை பொருள் நிலைக்கு உதனவும் என்ற அந்த நூற்பா அடியை 2ஆக பிரித்து கூட்டி பொருள் காண்க என்று குறிப்பிடுகின்றார். இவர் உரையினுடைய சிறப்பு இது. எப்படி 2ஆக பிரித்து கூட்டி பொருள் காண வேண்டும் சொல்றாரு பாருங்க. புணரியல் நிலைக்கு உதனவும் என்றும், புணரியல் நிலைக்கு உதனவும் என்றும், அடுத்து பொருள் நிலைக்கு உதனவும், பொருள் நிலைக்கு உதனவும் என பிரித்து கூட்டி பொருள் காண்க. தொல்காப்பியர் இடைச்சொற்களுடைய பாகுபாடுகளை 7ஆக வகைப்படுத்துகின்றார். அந்த 7ஆக வகைப்படுத்துவதில் முதலாவதாக வகைப்படுத்துவது புணரியல் நிலையிடை பொருள் நிலைக்கு உதனவும் என்பது. இது எப்படி பொருள் காண வேண்டும் என்று பாவலர் ச பாலசுந்தரம் தன்னுடைய உரையில் குறிப்பிடுகின்றார். 2ஆக பிரித்து கூட்டி பொருள் காண்க என்று சொல்கின்றார். எப்படி 2ஆக பிரித்து? புணர்நிலைக்கு, அது சொல்றாரு, புணர்நிலைக்கு உதனவும் என்றும் எழுதுறாரு பாருங்க. இன்னொரு வகை சொல்றாரு, பொருள் நிலைக்கு உதனவும் என பிரித்து கூட்டி பொருள் காண்க.
சொல்லிட்டு அவையாவன ரெண்டா பிரித்து கூட்டி பொருள் காண்க சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவையாவன ஒன்று இருமொழி புணர்ச்சியுள்ளும் மற்றொன்று ஒருமொழி புணர்ச்சியுள்ளும் வரும் சாரியைகளாம். அப்ப புணரியல் நிலையிடை பொருள்நிலைக்கு உதவுவன எவை சாரியைகள்? அந்த சாரியைகள் என்பதைத்தான் இடைச்சொற்களுடைய பாகுபாடுகள்ல முதல் வகையாக குறிப்பிடுகின்றார். அது நூற்பாடியில் எப்படி சொல்றாரு? புணரியல் நிலையிடை பொருள்நிலைக்கு உதனவும். புணர்ச்சி நிலையில பொருள்நிலைக்கு உதவக்கூடிய சாரியைகள் இடைச்சொற்களுடைய வகைகள்ல முதலாவது என்று குறிப்பிடுகின்றார். அந்த சாரியை எப்படி சொல்றாரு? இரண்டா பிரிக்கிறார் அவர். இருமொழி புணர்ச்சிக்குள் வரக்கூடிய சாரியை, ஒரு மொழி புணர்ச்சிக்குள் வரக்கூடிய சாரியை. அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்குறாரு பாருங்க. மரத்து கிளை, அவற்றுக்கோடு, வண்டின் கால், பதிற்றகள், என வரும். இவ் இருமொழி புணர்ச்சியுள் இந்த மரத்து கிளை, அவற்றுக்கோடு, வண்டின் கால், பதிற்றகள் இவை இருமொழி புணர்ச்சி. இரண்டு சொற்கள் சேருகின்ற பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி பேசக்கூடியது. அவை கூட்டல் கோடு, அவற்றுக்கோடு, வண்டு கூட்டல் கால், வண்டின் கால், பதின் கூட்டல் அகல், பதிற்றகள் எழுதுறார் பார்த்துங்க. இது இருமொழி புணர்ச்சியுள் அவற்றுக்கோடு, வண்டின் கால், பதிற்றகள். அதுல மரத்துக்கிளை, மரம் கூட்டல் கிளை, மரத்துக்கிளை அத்துச்சாரி வருது. அப்ப மரத்துக்கிளை என்பதுல இருமொழி புணர்ச்சியுள் மரம் என்ற ஒரு மொழியும் கிளை என்ற ஒரு மொழியும் நிலைமொழியும் மறுமொழியும் புணர்கின்ற பொழுது அத்துச்சாரி வருகிறது. அதே மாதிரி இருமொழி புணர்ச்சியுள் மரம் என்ற நிலைமொழியும் கிளை என்ற வறுமொழியும் புணரும் இடத்து அத்துச்சாரி வருகிறது. அதான் சொல்றாரு பார்த்துங்க. புணரியல் நிலையிடை நிலைமொழியும் வறுமொழியும் புணர்கின்ற நிலையிடத்து பொருள்நிலைக்கு உதவக்கூடியவை எவை சாரியை. அந்த சாரியை இடைச்சொற்களுடைய வகைகள்ல முதலாவதாக இருப்பது என்று சொல்றாரு. சொல்ற எடுத்துக்காட்டு சொல்றாரு. அந்த புணரியல் நிலையிடை பொருள்நிலைக்கு உதனவும் என்பதை இரண்டாக பிரித்து கூட்டிக் கொள்க. பொருள் கூட்டிக் கொள் சொல்றாரு. புணர்நிலைக்கு உதனவும் என்றும் பொருள்நிலைக்கு உதனவும் என்றும் இரண்டாக பிரித்து கூட்டி பொருள் காண்க. அவையாவன இருமொழி புணர்ச்சியுள்ளும் ஒரு மொழி புணர்ச்சியுள்ளும் வரும் சாரியைகளாம். எடுத்துக்காட்டு மரத்துக்கிளை என்பதுல அத்து, அவற்றுக்கோடு என்பதுல வற்றுச்சாரியை, வண்டின் கால் என்பதுல இன் சாரியை, பதிற்றகள் என்று சொல்லக்கூடிய இன் சாரியை என்பவையும் இவையெல்லாம் அந்த இருமொழி புணர்ச்சி இடத்து வரக்கூடிய சாரியைகள். அடுத்த பார்த்துங்க. கண்டனன், கண்டனன் என வரும் பார்த்துங்க. இவ் ஒரு மொழி புணர்ச்சியுள் இது ஒரு சொல். கண்டனன், கண்டனம், யாம் கண்டனம், யான் கண்டனன். அந்த இரண்டு வினைமுற்றுலையும் அது ஒரு மொழி சொல்லது. அந்த ஒரு மொழி புணர்ச்சியுள் அன் என்பதும் புணரியல் நிலைக்கு உதவின. கண்டனன் கான் கூட்டல் இட்டு கூட்டல் அன் கூட்டல் அன் விகுதிக்கு முன்னே வரக்கூடிய அன் என்பது சாரியை. அப்ப ஒரு மொழி புணர்ச்சியுள்ளும் இந்த அன் என்ற சாரியானது புணர்நிலைக்கு உதவின. அடுத்து எழுதுறாரு பாருங்க. எல்லாவற்றையும் எல்லா நம்மையும் நம்ம ஏற்கனவே எழுத்துதிகாரத்துல படிச்சிருக்கோம்.
சொல்லதிகாரம் படிச்சாலும் எழுத்ததிகாரம் நம்ம நினைவுல இருக்கணும். எல்லாவற்றையும் எல்லா நம்மையும் என வரும் இவற்றுள் வற்றுச்சாரியை நிலைமொழி பொருள் அகிருணை என்பதும் எல்லாவற்றையும் எல்லா நம்மையும் என வரும் இவற்றுள் எல்லாவற்றையும் என்பது வற்றுச்சாரி இருக்கிறது. எல்லா நம்மையும் என்பதுல நம் சாரி இருக்கிறது. எல்லாவற்றையும் என்பதுல வற்றுச்சாரியை வந்ததுனால அங்க எல்லாம் என்பது அந்த நிலைமணி என்பது எதை குறிக்கிறதுனா அகிருணை பொருளை குறிக்கக்கூடியது. எதனால? வற்றுச்சாரி வருவதனால. எல்லாவற்றையும் ஏற்கனவே எழுத்ததிகாரத்துல படிச்சிருக்கோம் நம்ம, புணர்ச்சி பற்றி படிக்கின்ற பொழுது. அப்ப எல்லாம் கூட்டல் உருவு புணர்ச்சியில படிச்சிருப்போம் நம்ம. இங்க வற்றுச்சாரி வந்ததுன்னா எல்லாம் என்பது அகிருணை. எதனால? வற்றுச்சாரி வருவதனால. இங்க எல்லா நம்மையும் என்பதுல நம் சாரியை வருவதனால எழுதுறாரு பாத்துங்க. நம்முச்சாரியை நிலைமொழியா பொருள் உயர்திணை என்பதும். இப்ப எல்லாவற்றையும் எல்லா நம்மையும் என்பதுல நிலைமொழி எல்லாம் என்பதா, ரெண்டுலயுமே எல்லாம் என்பது இருக்கிறது. அங்க எல்லாம் என்பது உயர்திணை அகிருணை என்று வேறுபடுத்தி உணர்த்தக்கூடியதுன்னா சாரியை தான். வற்றுச்சாரியை வந்ததுன்னா எல்லாம் என்பது அகிருணை, நம் சாரியை வந்ததுன்னா எல்லாம் என்பது உயர்திணை. அதான் பொருள்நிலைக்கு உதனவும் சொல்றாரு பார்த்துங்க. இது மாதிரி மற்ற சாரிகள் நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். சேர்க்கூட்டல் கோடு சேவின் கோடு, சேர்க்கூட்டல் கோடு சேங்கோடு. இன்சாரியை வந்ததுன்னா சே என்பதனுடைய பொருள் என்ன, அம் சாரியை வந்ததுன்னா சேவினுடைய பொருள் என்ன என்பது நம்ம உயிர் மயங்கியல்ல எழுத்ததிகாரத்துல படிச்சிருக்கோம். ஆக தொல்காப்பியர் இடையியல்ல நூற்பாயன் 2 இடைச்சொற்களின் வகைகளை பட்டியலிடுகின்ற பொழுது முதலாவது வகையாக அவர் குறிப்பிடுவது புணரியல் நிலையிடை பொருள்நிலைக்கு உதனவும், அதாவது சாரியை பற்றி குறிப்பிடுகின்றார். புணரியல் நிலையிடத்து பொருள்நிலைக்கு உதவக்கூடிய சாரியைகள் இடைச்சொற்களுடைய வகைகள்ல முதலாவதாக இருப்பது. அப்ப சுருக்கமா புணரியல் நிலையிடை பொருள்நிலைக்கு உதவுனவும் என்பது எதை குறிக்கிறதுனா சாரியை குறிக்கக்கூடிய வகை. அடுத்து இரண்டாவது வகையாக தொல்காப்பியர் இடைச்சொற்களுடைய வகையாக குறிப்பிடுவது வினை செயல் மருங்கின் காலமுடு வருணவும். வினை செயல் மருங்கின் காலமுடு வருணவும். பாவலரேறு சா பாலசுந்தரம் உரையில் எப்படி எழுதுகிறார்? வினை செயன் மருங்கின் காலமுடு வருணவும். விளக்கம் எழுதுகிறார். தினையும் பாலும் இடமும் காட்டும், தினையும் பாலும் இடமும் காட்டும் இறுதி இடைச்சொற்களும். திணை காட்டக்கூடியது, பால் காட்டக்கூடியது, இடம் காட்டக்கூடிய இறுதி இடைச்சொற்களும், காலம் காட்டும் இடைச்சொற்களுமாம். திணை பால் இடம் காட்டக்கூடிய இறுதி இடைச்சொற்களும் காலம் காட்டக்கூடிய இடைச்சொற்களும் தான் இடைச்சொற்களுடைய பாகுபாட்டுல இரண்டாவது வகை. தொல்காப்பிய நூற்பால் எப்படி சொல்றாரு? வினை செயல் மருங்கின் காலமுடு வருணவும் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப அந்த வினை செயல் மருங்கின் காலமுடு வருணவும் என்பதற்கு என்ன விளக்கம்? ஒரு வினை சொல்ல ஈற்றுல, வினைச்சொல் என்பது வினைமுற்று, வினைமுற்றுல ஈற்றுல திணையை உணர்த்தக்கூடிய, பாலை உணர்த்தக்கூடிய, இடம் உணர்த்தக்கூடிய
இடைச்சொற்கள் தான். அது மட்டும் இல்லாம காலம் காட்டக்கூடிய அந்த இடைச்சொற்களும் இடைச்சொற்களுடைய வகையை சார்ந்தது. உதாரணத்திற்கு கீழே பாவலர் பாலசுந்தரம் அவர்கள் குறிப்பிடுகின்றார் பத்து. அப்ப இது எப்படி அவர் பொருள் கொள்ளணும்னு சொல்றாரு பாருங்க. இதனை வினை செயல் மருங்கின் வருணவும் இரண்டாக பிரித்து கூட்டி பொருள் கொள்க என்று இந்த வரிக்கு எழுதுறாரு. வினை செயல் மருங்கின் காலமுடு வருணவும் என்ற அந்த நுட்ப அடியை எப்படி எழுதுறாரு பாருங்க. வினை செயல் மருங்கின் வருணவும் என்றும் காலமுடு வருணவும் என்றும் பிரித்து கூட்டி பொருள் கொள்க என்று பாவலர் சா பாலசுந்தரம் உரை எழுதுகின்றார். சொல்லிட்டு அவரே விளக்கங்கள் கொடுக்கிறார் பார்த்துங்க. அப்ப அது வினை செயல் மருங்கின் காலமுடு வரணும் திணை பால் இடம் காட்டும் இறுதி இடைச்சொற்களும் காலம் காட்டும் இடைச்சொற்களும் தான் வினை செயல் மருங்கின் காலமுடு வரணும் என்ற இடைச்சொல்லுடைய வகை. அந்த நூற்ப அடியை பாவலர் சா பாலசுந்தரம் இரண்டாக பிரித்து கூட்டி பொருள் கொள்கை என்று சொல்றார். எப்படி? வினை செயல் மருங்கின் வருணவ என்றும் காலமுடு வருணவும் எனவும் பிரித்து கூட்டி பொருள் கொள்க. இந்த வினை செயல் மருங்கின் வருணவும் என்பதுதான் திணையும் பாலும் இடமும் காட்டும் இறுதி இடைச்சொற்கள். காலமுடு வருணவும் என்பன காலம் காட்டும் இடைச்சொற்கள் என்று சொல்றார் பார்த்து. எடுத்துக்காட்டு பாருங்க. உண்டனன் உண்டான் உண்ணான் என்றனன் உண்ணான் என்றான் உண்பான் என வரும். இவற்றுள் எவற்றுள் உண்டனன் உண்டான் உண்ணான் என்றனன் உண்ணான் என்றான் உண்பான் என்பவற்றுள் அதை இவற்றுள் என்பவற்றுள் அன் ஆண் என்பவை பால் காட்டும் இறுதி இடைச்சொற்கள். உண்டனன் என்பதுல ஈட்டில் இருக்கக்கூடிய அன் என்பது பால் காட்டும் இறுதி இடைச்சொல், ஆண்பாலை உணர்த்தக்கூடியது. உண்டனன் சொன்னார் இல்லையா? வினை செயல் மருங்கின் காலமுடு வருணவும் அதை இரண்டாக பிரித்து பொருள் கூட்டிக் கொள்ளுன்னு சொன்னாரு. வினை செயல் மருங்கின் என்பது திணை பால் இடம் காட்டும் இறுதி இடைச்சொற்கள். உண்டனன் என்பதுல அன் என்பது இறுதி இடைச்சொல், அது பால் காட்டுகிறது. என்ன பால்? ஆண்பாலை காட்டக்கூடிய இடைச்சொல். அதே அதே போல உண்டான் என்பதில் இருக்கக்கூடிய ஈற்று இடைச்சொல் ஆண் என்பது ஆண்பாலை காட்டக்கூடிய இடைச்சொல். அதே ஆண் என்பவை பால் காட்டும் இறுதி இடைச்சொற்கள். அப்புறம் எழுதுறாரு பார்த்து. இட்டு ஆணின்று இப் என்பவை கால குறிப்பிடை சொற்கள். உண்டனன் என்பதில் இருக்கக்கூடிய இட்டு, உண்டான் என்பதில் இருக்கக்கூடிய இட்டு, உண்ணான் என்றனன் என்பதில் இருக்கக்கூடிய ஆணின்று, உண்ணான் என்றான் என்பதில் உள்ள ஆணின்று, உண்பான் என்பதில் உள்ள இப். ஆக அந்த இட்டு, ஆணின்று, இப்பு இவை மூன்றும் கால குறிப்பிடை சொற்கள். இவை மூன்றும் காலத்தை உணர்த்தக்கூடிய இடைநிலைகள். அதைத்தான் ச பாலசுந்தரம் குறிப்பிடுகின்ற பொழுது எப்படி சொல்றாருன்னா, இந்த வினை செயல் மருங்கின் காலமுடு வரணும் என்பதை இரண்டாக பிரித்து கூட்டிக் கொள்ளுன்னு சொன்னார் இல்லையா? இரண்டாவது என்ன சொல்றாரு? காலமுடு வருணவும்.
என்பதைத்தான் சொல்றார். உண்டான் என்பதற்கு ஈட்டு, உண்ணான் என்றான் என்பதற்கு ஆனின்று, உண்பான் என்பதற்கு இப்பு. இவை கால குறிப்படை சொற்கள், காலத்தை உணர்த்தக்கூடிய இடைச்சொற்கள். இந்த இடைச்சொற்களுக்கு தனியா பொருள் இருக்கான இல்ல, அது ஒரு வினை சொல்லோட முன் என்ற வினைச்சொல்லோடு சேர்ந்து வருகின்ற பொழுதுதான் அந்த எழுத்து காலத்தை உணர்த்தும். அந்த வினைச்சொல்லுடைய சார்ந்தர் என்று அதனுடைய பொருள்தன்மையை அந்த வினைச்சொல்லுடைய எதிர்காலத்தன்மை உணர்த்துவது என்று சொல்லக்கூடிய. ஆக தொல்காப்பியர் இடையல்ல இடைச்சொற்களுடைய வகைகளை பட்டியலிடுகின்ற பொழுது முதலாவது வகையாக புணரியல் நிலையிடை பொருள்நிலைக்கு உதனவும் என்ப சாரியை பற்றி சொன்னாரு. இரண்டாவது வகையாக வினை செயல் மருங்கின் காலமுடு வருணவும் என்பதுல திணை பால் இடம் காட்டக்கூடிய இறுதி இடைச்சொற்களையும் காலம் காட்டும் இடைச்சொற்களையும் குறிப்பிட்டார். இப்ப மூன்றாவது வகையாக இடைச்சொற்களுடைய வகைகள்ல தொல்காப்பியர் குறிப்பிடுவது வேற்றுமை பொருள்வையின் உருவாகுனவும் என்று குறிப்பிடுகின்றார். இதற்கு பாலசுந்தரம் ஐயா அவர்கள் விளக்கம் எழுதுகின்ற பொழுது வேற்றுமை பொருள்வையின் உருவாகுனவும், அதாவது ஐ உடு கூ இன் அது கண் என்பவை பெயர்பொருள் வேறுபாடு உற்றமையை, பெயர்பொருள் வேறுபாடு உற்றமையை உணர்த்தும் உருவிடை சொற்கள். ஒரு பெயரினுடைய பொருள் தன்மையை வேறுபடுத்தக்கூடிய தன்மை உடையன இந்த வேற்றுமை உருவுகள். எவை? ஐ ஒடு கூ இன் அது கண் என்பவை பெயர் பொருள் வேறுபாடு உற்றமையை உணர்த்தும் உருவிடை சொற்கள். ஆக தொல்காப்பியர் வேற்றுமை பொருள்வையின் உருவாகுனவும் என்பதில் வேற்றுமை உருவுகளை இடைச்சொற்களுடைய வகைகள்ல மூன்றாவதாக குறிப்பிடுகின்றார். அப்ப 6 வேற்றுமை உருவுகளும் இடைச்சொற்கள் தான். இடைச்சொற்களுடைய வகைகளை மூன்றாவதாக குறிக்கக்கூடியது. தொல்காப்பியர் எப்படி சொல்றாரு? வேற்றுமை பொருள்வையும் உருவாகுனவும். அந்த வேற்றுமை பொருள்வையின் என்பது பெயரின் பொருள் வேறுபாடு உற்றமையை உணர்த்தும் உருவு இடைச்சொற்கள். அந்த உருவு இடைச்சொற்கள் எவை? ஐ ஒடு கூ இன் அது கண் என்பவை என்று சொல்றார். 10. இதற்கான எடுத்துக்காட்டுகள்லாம் நம்ம வேற்றுமை இயல்ல உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்துல பார்த்தோம். 10. ஒரு வேற்றுமை உருவானது ஒரு பெயரினுடைய பொருள் தன்மையை வேறுபடுத்துகிறது. அவன் பார்த்தான் என்பதுல அவன் என்பது எழுவாயா இருக்கிறது. அவன் என்பதோடு ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை சேர்ந்த உடனே அந்த எழுவாய் என்ற அந்த பொருள்தன்மையை செயற்படு பொருள் தன்மையாக மாற்றி விடுகிறது. அவனை பார்த்தான் செயற்படு பொருள் தன்மையாக மாற்றி விடுகிறது. இது மாதிரி ஒரு பெயரினுடைய பொருள் தன்மையை வேறுபடுத்த உணர்த்த வரக்கூடிய வேற்றுமை உருவுகள் அனைத்தும் இடைச்சொற்கள் தான். அந்த வேற்றுமை உருவுகளை இடைச்சொற்களுடைய வகைகள்ல மூன்றாவதாக தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். ஆக தொல்காப்பியர் இடைச்சொற்களுடைய வகைகள்ல மூன்றாவதாக குறிப்பிடுவது வேற்றுமை பொருள்வையின் உருவாகுனவும், அதாவது வேற்றுமை உருவுகள் என்பன. அடுத்து 4வது வகையாக சொல்ல வருவது அசைநிலை கிளவி ஆகி வருணவும். பாவலர் பாலசுந்தரம் உரை எழுதுகின்ற பொழுது அசைநிலை கிளவி என்பது பிற பொருள் உணர்த்தாமல் செய்யுள் வழக்கு பற்றி சீர்க்கு உறுப்பாகவும் சீராகவும் ஓசை நிரப்புதற்கு வரும் சொல்லுறுப்புக்களை
அசைநிலை கிளவினா என்ன? இந்த அசைநிலை கிளவியும் இடைச்சொற்களுடைய வகைகள்ல ஒன்றுதான். அது 4வது வகையாக தொல்காப்பியர் இடையில 2 குறிப்பிடுகின்றார். அந்த அசைநிலை கிளவினா என்ன? பிற பொருள் உணர்த்தாமல் செய்யுள் வழக்கு பற்றி சீர்க்கு உறுப்பாகவும், செய்யுள்ல சீருக்கு உறுப்பாக வரக்கூடியது, சீராகவும் ஓசை நிரப்புவதற்கு வரும் சொல்லுறுப்புகளை, ஒரு செய்யுள்ல ஓசை நிரப்புவதற்கும் சீருக்கு உறுப்பாக வரக்கூடியது இந்த அசைநிலை கிளவி. அதுவும் இடைச்சொற்களுடைய வகைகள்ல ஒன்று என்று குறிப்பிடுகின்றார். எடுத்துக்காட்டு ஒரு பாவலர் ச. பாலசுந்தரம் தன்னுடைய உரையில குறிப்பிடுகின்றார். அந்தின் கச்சினன் கழலினன், அகநானூற்றில் 79வது பாடல வரக்கூடிய ஒரு பாடல் எடி எடுத்துக் கொடுக்கிறார். அசைநிலை கிளவிக்கு எடுத்துக்காட்டா பிறபொருள் உணர்த்தாமல் செயலுக்கு குறிப்பாக சீருக்கு உறுப்பாகவும் சீராகவும் ஓசை நிரப்புவதற்கு வரக்கூடிய ஒரு சொல் உறுப்பு, அதுதான் அசைநிலை கிளவி என்று உரை வகுத்து அதற்கு எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். அந்தின் கச்சினன் கழலினன் என்ற அகநானூற்று பாடல்ல 79வது பாடல்ல வரக்கூடிய ஒரு பாடல் அடி எடுத்துக் கொடுக்கிறார். இதுல அந்த அந்தின் என்று சொல்லக்கூடியது, அந்தில் அந்தில் அது அந்தில் கச்சினன் கழலினன், இதுதான் அசைநிலை கிளவி அப்படின்னு சொல்றாரு. இது பற்றி நம்ம இடையில மிக விரிவாக பேசுறாரு. இதைத்தான் இடையில பேசுறாரு, சிறப்பிலக்கணமா பேசுறாரு. இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுக்குறாரு பாத்துங்க. ஆங்க குயிலும் மயிலும் காட்டி, ஆங்க குயிலும் மயிலும் காட்டி என்றார் என்பவை. ஆங்க என்பது அசைநிலை கிளவி. செய்யுள் வழக்கு பற்றி சீருக்கு உறுப்பாகும் சீராகும் ஓசை நிரப்புவதற்கு வந்த சொல்லுறுப்புதான் ஆங்க. குயிலும் மயிலும் காட்டி என்ற அந்த பாடலடியில ஆங்க என்பது அசைநிலை கிளவி. அந்தில் கச்சினன் கழலினன் என்பதுல அந்தில் என்பது அசைநிலை கிளவி. அப்ப அந்த அந்தில் ஆங்க என்பவை சீராக அசைத்து அடி நிரப்பி நின்றன. இது மாதிரி அசைநிலை கிளவியாக வரக்கூடிய எடுத்துக்காட்டுகளை பாவலர் ச. பாலசுந்தரம் ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார். இந்த அசைநிலை கிளவி பற்றி தான் இடையில மிக விரிவா பேசுறார். அடுத்தது இடைச்சொற்களுடைய வகைப்பாடுகள்ல 5வதாக சொல்லப்படுவது இசை நிறை கிளவி ஆகி வருணவும். அதற்கு ச. பாலசுந்தரம் எப்படி உரை எழுதுறாரு? இசை நிறை கிளவி என்பது சார்ந்த சொல்லின் பொருட்கு துணையாக செய்யுட்கண் சீர் நிறைத்து ஓசை பற்றி வரும். சார்ந்த சொல்லின் பொருட்கு துணையாக செய்யுட்கண் செயலிடத்து சீர் நிறைத்து ஓசை பற்றி வரும். எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். ஏ இகுதொத்தன் என்பரான் கேட்டைக்கான் எனவும் அலிதோதானே அது பெறல் அருங்குரைத்தே என்று எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். இந்த இசை நிறை கிளவி பற்றி இடையில மிக விரிவாக பேசுகிறார். இந்த இசை நிறை கிளவிக்கான சிறப்பிலக்கணத்தை இடையில பேசுகிறார். இது பற்றி நாம மிக விரிவாக இடையில நம்ம பார்க்கலாம். அடுத்து இடைச்சொற்களுடைய வகைப்பாடுகள்ல 6வதாக குறிப்பிடுவது தத்தம் குறிப்பின் பொருள் செய்குணவும்.
இதற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது இது பல நிலைகளில் வரும் என்றார். இந்த இடைச்சொல் வடிவம் ஒன்றாகத்தான் இருக்கும். வரக்கூடிய இடத்தின் அடிப்படையில் அதனுடைய பொருள் தன்மையானது புலப்படுத்தப்படும். தத்தம் குறிப்பின் பொருள் செய்யணும் சொல்ல குறிப்பாக பொருள் உணர்த்தக்கூடியது. எடுத்துக்காட்டு கொடுக்கிறார் பாருங்க. கூறியது ஒரு வால் மண், மண் என்ற இடைச்சொல். அடுத்து சொல்றாரு பாருங்க, வருகதில் அம்மையம் சேரி சேர, இதுல வரக்கூடிய தில் என்ற இடைச்சொல். இந்த மண் என்ற இடைச்சொல், தில் என்ற இடைச்சொல், இவை எல்லாமே தத்தம் குறிப்பு பொருள் செய்யக்கூடிய இடைச்சொற்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க, சாத்தனும் வந்தான் என்ற தொடரிடத்தில் இருக்கக்கூடிய என்ற இடைச்சொல். கொன்னூர் துஞ்சினும், இந்த இடத்துல கொன் என்ற தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல். இந்த தில், மண், கொன் இவை போல இருக்கக்கூடிய தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தக்கூடிய இடைச்சொற்கள். இவை பற்றி இடையில மிக விரிவாக பேசுகின்றார். அப்ப இடையில தொல்காப்பியர் அசைநிலை கிளவி, இசைநிறை கிளவி, தத்தம் குறிப்பு பொருள் செய்யக்கூடிய இடைச்சொற்கள், இவை மூன்று பற்றி மிக விரிவாக பேசுகின்றார் இடையில. இந்த மூன்றுக்குமான சிறப்பிலக்கண பகுதியாகத்தான் இடையில் அமைந்திருக்கிறது. சொல்றாரு பார்த்துக்க, இந்த தில், மண், கொன், என்று சொல்லக்கூடிய தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் இவை இடம் நோக்கி பொருள் தருவன. அந்த தொடரிடத்துல என்ன சூழல்ல என்ன பொன்மையில வருகிறதோ அதுக்கு இந்த மாதிரி பொருள் தரும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நானும் அவனும் வந்தோம். இந்த தொடர்ல நானும் அவனும் என்பதுல என்பது தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல். நானும் என்பது வந்திருக்கிறது, அவனும் என்பது வந்திருக்கிறது. அப்ப நான் ஒன்று, அவன் ஒன்று, அப்ப 2 பேரு. அப்ப எண்ணிக்கை பொருள் வருவதனால இந்த என்பது எண்ணுமை என்று சொல்லுவாங்க. அவனும் வந்தான். அப்ப இந்த தொடரில் என்பது என்ன பொருள் தரக்கூடியது அப்படின்னா எச்ச பொருள் தரக்கூடியது. அவனும் வந்தான், அந்த என்பது எஞ்சிய ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை எச்சமாக வைத்து சொல்லப்படுவதனால எச்ச உண்மை என்று சொல்லுவாங்க. என்பதுதான் ஒரே வடிவம்தான், ஆனா வரக்கூடிய இடத்தை நோக்கி பொருள் கொள்ள வேண்டும். நானும் அவனும் வந்தோம் என்பதுல என்பது எண்ணும்மை, அவனும் வந்தான் என்ற தொடருக்கு வருகின்ற பொழுது அது எச்ச உண்மை. இப்படியாக தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தக்கூடிய இடைச்சொற்கள் பற்றி தொல்காப்பியர் இடையில விரிவாக பேசுகின்றார். ஆக இடைச்சொற்களுடைய பாகுபாட்டுல 6வது வகையாக தொல்காப்பியர் குறிப்பிடுவது தத்தம் குறிப்பின் பொருள் செய்குணவும், அதாவது தத்தம் குறிப்பால் பொருள் உணர்த்தக்கூடிய இடைச்சொற்கள். அது பற்றி இடையில நம்ம சிறப்பிலக்கணமா பார்க்கலாம். இந்த இடைச்சொற்களுடைய பாகுபாட்டுல நிறைவாக 7வதாக தொல்காப்பியர் பட்டியலிட்டு காட்டுவது ஒப்பில் வழியால் பொருள் செய்குண. பாலசுந்தரம் தன்னுடைய உரையில எப்படி குறிப்பிடுகின்றார்? உவமவியலுள் பெறப்படும் ஒப்பில் வழியால் பொருள் செய்குணவும் என்ற அந்த இடைச்சொற்களுடைய செய்திகளை நாம் தொல்காப்பியத்தினுடைய ஓமையியல்ல
தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்றார். அப்ப இதுல எது சொல்ல வர்றாரு? ஒப்பில் வழியால் பொருள் செய்கிற ஓம உருவுகளை பற்றி பேசுகின்றார். ஓம உருவுகள் அனைத்தும் இடைச்சொற்கள் தான். வில் போல புருவம். இந்த போல என்பது தனித்து இயங்காது. வில் போல புருவம். அந்த போல முத்து போன்ற பல் போன்ற, இந்த போல போன்ற என்று வரக்கூடிய அந்த ஓம உருவுகள், அதான் ஒப்பில் வழியால் பொருள் செய்குன செய்வன என்பதை செய்குணன்னு சொல்றார். ஒப்பில் வழியால், ஒப்புமை வழியால் பொருள் உணர்த்தக்கூடிய ஓம உருவுகள் அனைத்துமே இடைச்சொற்கள் தான் என்று சொல்றார். தொல்காப்பிய ஓம இயல்ல இது பற்றி மிக விரிவா பேசுறார். ஓம உருவுகளை பட்டியலிட்டு காட்டுறார். 36 ஓம உருவுகளை பட்டியலிட்டு காட்டுறார். நம்ம சங்க இலக்கியம் படிக்கின்ற பொழுது மிக பெரும்பான்மையா அந்த அன்ன என்ற ஓம உருவை பார்க்கலாம். எடுத்துக்காட்டுகள் கொடுக்கிறார். எரிகை 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 தன்ன தாமரை. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, மாறி என்ன வன்கை, மாறி அன்ன வன்கை, மாறி போன்ற வழங்குகின்ற கையை உடையவன். மாறினா மழை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி வழங்குமோ அதுபோல இந்த மன்னரிடத்தில் சென்றால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருகின்றவர்களுக்கு வழங்குகின்ற கொடை வள்ளல் என்று சொல்லக்கூடிய. அப்ப இந்த ஓம உருவுகள் எல்லாமே இடைச்சொற்கள் தான். தொல்காப்பியத்துல இடைச்சொற்களுடைய பாகுபாடுகளாக 7 வகைகளை தொல்காப்பியர் நூற்பாயின் 2 பட்டியலிட்டு காட்டுகின்றார். அந்த 7 வகைகள் என்பன புணரியல் நிலையிடை பொருள்நிலைக்கு உதனவும், அதாவது சாரியைகள். வினை செயல் மருங்கின் காலமுடு வருணவும், அதாவது திணை பால் இடம் காட்டும் இறுதி இடைச்சொற்களும் காலம் காட்டும் இடைச்சொற்களும். அடுத்தது வேற்றுமை பொருள்வையின் உருவாகுனவும், அதாவது வேற்றுமை உருவுகள். அசைநிலை கிளவி ஆகி வரணும், அதாவது அசை நிலை சொற்கள். இசைநிறை கிளவி ஆகி வரணும், இசைநிறை சொற்கள். தத்தம் குறிப்பு பொருள் செய்குனவும், தத்தம் குறிப்பால் பொருள் உணர்த்தக்கூடிய இடைச்சொற்களும். ஒப்பில் வழியால் பொருள் செய்கினவும், அதாவது ஒப்பு உருவுகள், அதாவது ஓம உருவுகள் என்று சொல்லக்கூடியவையும் இடைச்சொற்கள் தான் என்று இடைச்சொற்களுடைய வகைகளை தொல்காப்பியர் 7ஆக பாகுபடுத்துகின்றார். நீ நன்னூலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தொல்காப்பியர் 7 என்று பகுத்திருப்பார், நன்னூலார் 8 என்று விரிவாக்கம் செய்திருப்பார். இடைச்சொற்களுடைய வகைகளை நன்னூல் அடிப்படையில் பார்த்தோம்னா 8. தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற தத்தம் குறிப்பு பொருள் செய்குனவும் என்ற வகை 2ஆக பாகுபடுத்தி சொல்வார். தத்தம் பொருள் உணர்த்துவன, குறிப்பு பொருள் உணர்த்துவன என்று 2ஆக பாகுபடுத்திக் கொண்டு இடைச்சொற்களுடைய வகைகளை 8ஆக நன்னூலார் குறிப்பிடுவார். அது பற்றிய செய்திகளை நன்னூல் சொல்லதிகாரத்துல இடையில பார்த்து மேலும் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆக இன்றைய வகுப்புல நாம் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் 7வது இயலான இடையியலில் இடைச்சொற்களின் பாகுபாடுகளாக தொல்காப்பியர் 7 நூற்பாயின் 2 வகைப்படுத்துகின்றார். அந்த வகைப்பாடுகள் குறித்து பாவலரேறு ச. பாலசுந்தரம் உரையின் வழி மிக விளக்கமாக விரிவாக பார்த்தோம். இந்த 7 வகைகள்ல தொல்காப்பியர் இடையியல்ல
எதை பற்றி பேசுகின்றார்? ஏழையும் பற்றி பேசுகின்றாரா, அந்த ஏழுல சிலவற்றை மட்டும் பற்றி பேசுகின்றாரா என்று பார்த்தோமானால் அது சொல்வார். விளக்கம் சொல்ல வரப்ப அங்க எழுதுவார், ஈண்டு வகைப்படுத்திய ஏழனுள் முதல் நின்ற மூன்று எவை? புணரியல் நிலையிடை பொருள்நிலைக்கு உதனவும், அதாவது சாரியைகள், வினை செயல் மருங்கின் காலமொடு வருணவும், அதாவது விகுதிகளும் காலம் காட்டும் இடைநிலைகளும், மூன்றாவது வேற்றுமை பொருள்வையின் உருவாகுனவும், அதாவது வேற்றுமை உருவுகள். இவை மூன்றும் அதில் பார்த்துங்க. இந்த இடையில்ல, அதை ஈண்டு என்பது இந்த இடையில்ல வகைப்படுத்திய இடைச்சொற்கள் ஏழனுள் முதல் நின்ற மூன்றும், அதாவது சாரியைகள், வினை விகுதிகளும் கால இடைநிலைகளும், மூன்றாவது சொல்லக்கூடிய வேற்றுமை உறுப்புகள், இந்த மூன்றும் முதல் நின்ற மூன்றும் மேலே உணர்த்தப்பட்டமையின் முன்வைக்கப்பட்டன. மேலே உணர்த்தப்பட்டமைன்னு என்ன அர்த்தம்? சாரியை பற்றி தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்துல விளக்கி சொல்லிட்டாரு. வினை செயல் மருங்கின் காலமோடு வரணும் என்று சொல்லக்கூடிய அந்த வினை விகுதிகளையும் கால இடைநிலைகளையும் வினை அல்ல சொல்லிட்டாரு, இதுக்கு முந்தைய அல்ல. வேற்றுமை பொருள்வையின் உருவாகணும் என்று சொல்லக்கூடிய வேற்றுமை உருவுகளை பற்றி எழுத்ததிகாரத்திலே சொல்லிட்டாரு. சொல்லதிகாரத்துல வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல் விழிமரபுல சொல்லிட்டாரு. வேற்றுமை மயங்கியல் சொல்லியாச்சு. அதான் சொல்ல, இந்த 7 வகைகள்ல முதலில் இருக்கக்கூடிய மூன்றும் முன்னர் உணர்த்தப்பட்டமையின் முன் வைக்கப்பட்டன. அந்த வைப்பு முறை சொல்றாரு. இந்த வகைகளை என்ன அடிப்படையில, என்ன அமைப்பு முறையில, என்ன வரிசை கிரமத்துல தொல்காப்பியர் சொல்றாருன்னா, சொல்லிய முறையால் ஏற்கனவே அந்த முதல் மூன்றும் முன்பு சொல்லியதன் காரணமாக முன் வைக்கப்பட்டன இது சொல்றாரு. அப்ப இது பற்றி இடையில தொல்காப்பியர் விளக்கமா சொல்வாரா? இல்ல. இதை பற்றி ஏன்னா ஏற்கனவே வினையில வினை விகுதிகளையும் கால இடைகளையும் சொல்லியாச்சு. வேற்றுமை உறுப்புகள்ல வேற்றுமைகளை பேசியாச்சு, எழுத்ததிகாரத்திலையும் பேசியாச்சு. சாரிகளை எழுத்ததிகாரத்துல உணர்ச்சி பற்றிய செய்திகள்ல பேசியாச்சு. அப்ப இடையில அந்த மூன்றை பற்றி பேச மாட்டாரு. வைப்பு முறையில இந்த முதல் மூன்றையும் அந்த அடிப்படையில வச்சிருக்காரு. அடுத்து பாருங்க, ஒப்பில் வழியால் பொருள் செய்வன. இடைச்சொற்களுடைய பாகுபாட்டுல 7வதாக சொல்லக்கூடியது ஒப்பில் வழியால் பொருள் செய்வன, அதாவது ஓம உருவுகள். இந்த ஓம உருவுகளை இனி ஓமவியலுள், அதாவது தொல்காப்பியம் 3வது அதிகாரமான பொருளதிகாரத்துல ஓமையல்ல சொல்ல போறாரு. அதை இனி ஓமவியலுள் உணர்த்தப்படுதலின் பின் வைக்கப்பட்டது. அதனால அதை கடைசியில வச்சிருக்காரு. அப்ப அது பற்றி இங்க அவரு சொல்ல போறது இல்லை. இடையில ஓம உருவுகளை பற்றி பேசல. ஏனைய மூன்றும், அந்த ஏனைய மூன்று என்னது? நான் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே, அசைநிலை கிளவி, இசைநிறை கிளவி, தத்தம் குறிப்பின் பொருள் செய்குன, இந்த மூன்றும். எழுத்ததிகாரத்துல சொல்லல, சொல்லதிகாரத்துக்கு முன்னாடி சொல்லல, அதுக்கு அடுத்து வரக்கூடிய பொருளதிகாரத்துல பற்றி பேசல. அதனால ஏனைய மூன்றும் அசைநிலை கிளவி, இசைநிறை கிளவி, தத்தம் குறிப்பால் பொருள் செய்வன என்று சொல்லக்கூடிய அந்த ஏனைய மூன்றும் இவ்வியலில் உணர்த்தப்படுதலின் இவ்விடையியலில் உணர்த்தப்படுவதனால் இடையே வைக்கப்பட்டன. அந்த வைப்பு முறையை பற்றி பேசுறார். ஆக இந்த இடையியல்ல இந்த 7 வகை பாகுபாடுகள்ல அசைநிலை கிளவி, இசைநிறை கிளவி, தத்தம் குறிப்பால் பொருள் செய்வன என்று சொல்லக்கூடிய 3 பற்றி தான் சிறப்பிலக்கணத்தை வகுத்து சொல்கின்றார். ஆக தொல்காப்பியர் 4வது நூற்பா தொடங்கி 48வது நூற்பா முடிய இடையியலில் அசைநிலை கிளவி, இசைநிறை கிளவி, தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொற்களை பற்றி தான் மிக விரிவாக பேசுகின்றார். அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆக
இன்றைய வகுப்பு இந்த இடைச்சொற்களின் பாகுபாட்டோடு நிறைவடைகிறது. அடுத்த வகுப்பில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.